தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/2/2026 சனிக்கிழமை. சித்திரை நட்சத்திரம் பின்னிரவு 4:16 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு சஷ்டி விரதம். பொதுவாக இன்று தேய்பிரை சஷ்டி. முருகப்பெருமான் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று நாம் பிரகாரம் வருகின்ற பொழுது அடிப்பிரகாரம் என்று வந்தால் இன்றைக்கு நல்ல பலன் கிடைக்குமா? வயதுக்கேற்ற பிரகாரமும் சில பேர் வருவார்கள். ஆனால் வயது 40, 50 என்றால் அத்தனை பிரகாரம் வந்தால் நமக்கு உடல்நிலை ஒத்துழைக்காது. எனவே ஒரு 14 பிரகாரம் அதிகபட்சம் வரலாம். இல்லை என்றால் 3 பிரகாரம். அடிப்பிரகாரம் என்பது அடிமேல் அடி வைத்து வருவது. ஆனால் வருகின்ற பொழுதெல்லாம் எண்ணிக்கையில் கவனம் இல்லாமல் ஏதேனும் ஒரு மிட்டாய் போன்றவற்றை வைத்து வழிபடலாம். அல்லது ஒரு எண்ணிக்கையை மனதுக்குள் நினைத்துக் கொள்ள வேண்டும். முருகன் புகழ்பாடி கொண்டு வர வேண்டும். பொதுவாக கோயில்களில் பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதலன்றி பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்கு ஆலயத்துடன் எழுதி போட்டிருப்பாங்க. ஏன்னா குடும்ப கதையெல்லாம் பேசிக்கிட்டு வரக்கூடாது. பிரகாரம் வருகின்ற பொழுது கையொன்று செய்ய, காலொன்று செய்ய, மனம் ஒன்று நினைக்க, அப்படி வந்தால் பலன் கிடைக்காது. இன்றைக்கு சஷ்டி என்பது என்னன்னா 6வது திதி. முருகப்பெருமான் கந்தஷ்டியில தான் போரிட்டு வெற்றி பெற்றார். வாழ்க்கையில் போராட்டம் இல்லாத மனிதரே இல்லை. வீட்டுக்கு வீடு, வாசற்படி, ரோட்டுக்கு ரோடு, 100 நொடின்னு சொல்லி திரைப்படத்தில் ஒரு பாடல் கூட உண்டு. அந்த எல்லார் வீட்லையுமே அந்த கவலைகள், பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடணும்னா போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக வர வேண்டும் என்றால் இது போன்ற சஷ்டி தினங்களில் நாம் மலைவலம் வர வேண்டும், அல்லது பிரகாரம் வர வேண்டும். சாதாரண கோயில், முருகன் கோயில் இருந்தால் கூட அது பிரகாரம் வந்தாலே போதும். அப்படி வருகின்ற பொழுதெல்லாம் நாம் கந்தன் புகழ் பாட வேண்டும். ஒரு பாடல்: குன்றில் இருக்கும் குமரனை பார்த்தே குறையை கூறுங்கள், என்றும் இனிக்கும் வாழ்வை காண இரு கை சேருங்கள், வேலும் மயிலும் சொன்னால் போதும் விரைவில் வாருங்கள், நாளும் கோளும் நமனும் அஞ்சும் நடப்பில் பாருங்கள், கந்தா என்னும் மந்திரம் ஒன்றை கருத்தாய் சொல்லுங்கள், கந்தா என்னும் மந்திரம் ஒன்றை கருத்தாய் சொல்லுங்கள், இந்தா என்றே தருவான் எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், அன்பிருக்கின்ற எல்லா மனமும் அவனது மாடங்கள், பம்புகள் எல்லாம் தீயில் மாய்ந்திட வைப்பீர் சூடங்கள், காட்டு வழிக்கு கதிர்வேலவனின் புகழை பேசுங்கள். காட்டுவழியில் போகிற போது வேலும் மயிலும் துணைனா நமக்கு துணை வந்துருமா? காட்டு வழிக்கு கதிர்வேலவனின் புகழை பேசுங்கள், வாட்டும் வறுமை என்றாலும் தினம் நீற்றை பூசுங்கள். திருநீர் பூசிக்கோணுமா? காவல் காப்பான் வேலன் எனவே காலனை ஏசுங்கள், கவலை எதற்கு விட்டு இனிமேல் கனிவை வீசுங்கள். ஒரு அழகான பாடல். பொதுவாக வாழ்க்கையிலே முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றம் தரக்கூடிய நாளான இந்த சஷ்டி இருப்பதனாலே, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள். எனவே புத்திர பேர் மட்டுமல்ல, எத்தனை வகையான பேர்கள் இருந்தாலும் அத்தனையும் தரும். அந்த கந்தன் புகழை இன்று பாடுங்கள், உங்கள் கவலை தீரும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சுணங்கிய காரியம் சுறுசுறுப்பாக நடைபெறுகின்ற நாள். சுற்றத்தார்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். 3லே குரு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் இருந்த சறுக்கல்கள் அகலும். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் சிறு தடைகள் வரலாம், கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நிச்சயித்த பயணத்தில் திடீர் மாற்றங்களை செய்வீர்கள். அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை நீங்கள் இன்று வணங்குவது நல்லது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே 3 கிரகங்களின் சேர்க்கை. பொதுவாக விரையாதிபதி செவ்வாய் சூரியனோடு இணைந்திருப்பதனாலே வாங்கிய இடத்தை ஒரு சிலருக்கு விற்கக்கூடிய சூழல் உருவாகலாம். இருந்தாலும் நல்ல லாபத்தோடு விற்று அதன் மூலமாக வரும் பணத்தை கொண்டு ஏதாவது ஒரு புதிய தொழிலுக்கான மூலதனம் செய்யலாமா என்றெல்லாம் கூட சிந்திப்பீர்கள். எத்தனை சிந்தனைகள் நீங்கள் இருந்தாலும் அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது. நண்பர்களை நம்பி செய்த காரியம் நல்ல விதமாக முடியும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பது நன்மைதான். 4, 7, 10 அதிபதி கேந்திராதிபதியை தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நன்மை என்பார்கள். அந்த அடிப்படையிலே கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். புதிய வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். தொழில் செய்ய தொடங்குபவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து இணைவர். எனவே இன்றைக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும், வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே திட்டமிட்ட காரியங்கள் கொஞ்சம் திசை மாறி செல்லலாம். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள கொஞ்சம் கூடுதலாக விரயங்கள் செய்வீர்கள். மதிப்பு மரியாதையும் தக்க வைத்துக் கொள்ள பெரும் பிரயாசம் எடுக்கும் சூழல் உருவாகலாம். மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்தினரிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் கூட வரலாம். என்ன இருந்தாலும் 2இல் கேது இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது என்பதால் கொடுக்கவும் கொஞ்சம் யோசிப்பது நல்லது.
சிம்மராசினியர்களை ஜென்மத்தில் கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது மட்டுமல்ல, புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்றெல்லாம் நினைப்பீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு நன்மை தரும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். அன்பு நண்பர்கள் உங்கள் ஆதரவால் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் இன்று வரவழைத்துக் கொள்வீர்கள். நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதை விரிவுபடுத்தும் சூழல் உருவாகும். அதே நேரத்தில் மக்கள் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு உண்டு. எனவே இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். அதே நேரத்தில் இன்று சஷ்டி என்பதனாலே கந்த பெருமானையும் நீங்கள் சொந்த பெருமானாக நினைத்து வழிபட்டால் உங்களுக்கு வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 3:22 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன், 11ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன், லாபாதிபதி உங்கள் ராசியில் இருந்தால் காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். செலவுக்கேற்ற வருமானம் மட்டுமல்ல, கூடுதலாக வருமானமே உங்களுக்கு வரலாம். செய்தொழிலே லாபம் சிறப்பாக கிடைக்கும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைத்தால் அந்த பொறுப்புகள் சிறப்பாக நடைபெறலாம். பொதுவாக பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலே மனக்கலக்கம் அகலும் என்பார்கள். எனவே இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திக்கிற சூழல் இன்று உண்டு. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு கைகூடலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 3:22க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மதிய நேரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதற்காக ஒத்துழைப்பு செய்ய யாராவது கூட்டாளிகள் வந்து இணைவார்களா, நாம் தனித்து செய்யலாமா அல்லது நண்பர்களை கூட்டு வைத்துக் கொள்ளலாமா, உறவினர் கூட்டு ஒத்து வருமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம். அந்த சிந்தனைக்கு இன்றைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. புத்திரஸ்தானத்தில் சனி இருப்பதால் பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். அயல்நாடு சென்று பணிபுரிய நினைத்துக் கொண்டிருந்தால் அதிலிருந்த தடைகள் அகலும். பொதுவாக இன்றைக்கு சஷ்டி என்பதனாலே நீங்களும் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். இன்றைக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரன் செவ்வாய் சுக்கிர மங்கள யோகம் இருக்கிறது. தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். வருங்கால நலன்கருதி நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அது வெற்றி கிடைக்கும். வரன்களும் வாயில் தேடி வரலாம். கல்யாண கனவுகள் எல்லாம் இன்று நனவாக போகின்றது. 4ஆம் இடத்திலே ராகு. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது என்பதிலெல்லாம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, மதிப்பு மரியாதையும் உயரும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நீண்ட நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைய சஷ்டி திதி என்பதனாலே விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்குவதே உத்தமம். தனுசு நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்ப்பதனாலே உங்களுக்கு நிம்மதியை காண நிதானமும் நீங்கள் உங்களுக்கு வந்து சேர கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரம். ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே சில பிரச்சனைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தலை தூக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. அருகில் இருப்பவர்களாலும் தொல்லைகள் உண்டு. எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலாமல் போகலாம். தேக்க நிலையாக இருக்கிறதே, எப்பொழுதுதான் நமக்கு தெளிவு பிறக்கும். குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கிறதே, நாம் விட்டு கொடுத்து சென்றாலும் அந்த காரியங்கள் கைகூடவில்லையே என்றெல்லாம் நினைக்கக்கூடிய சூழல் இன்று உருவாகும். பொதுவாக 2 செவ்வாய் இருப்பதனாலே, விரையாதிபதி செவ்வாய் இருப்பதனாலே பெரிய அளவில் விரயங்கள் இன்றைக்கு வரலாம். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகலாம். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது விற்பனை செய்ய நீங்கள் நினைப்பீர்கள். காரணம் கடன் சுமையின் காரணமாகவும் இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் தொழில் ரீதியான முயற்சிக்காகவும் இருக்கலாம். அப்படி விற்றாலும் அந்த விற்பனையில் பத்திரப்பதிவிலோ அல்லது எதிலும் உங்களுக்கு கொஞ்சம் தடைகளும் வரலாம். எனவே கொஞ்சம் யோசித்து செயல்படுவதே நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் கேது. அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டிய நேரம். வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல்களும் சிரமங்களும் வரக்கூடிய நேரம் என்பதனாலே எதை செய்தாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டுமல்ல, இறைவனுடைய இறை வழிபாடும் உங்களுக்கு தேவை. இன்றைக்கு குறிப்பாக சஷ்டி விரதம். சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்கு வந்தது. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்றார். 4-11க்கு அதிபதி. சுக லாபாதிபதி செவ்வாய் ராசியில் இருப்பதனாலே சுகங்களும் லாபங்களும் வர வேண்டுமானால் செவ்வாய்க்குரிய தெய்வமாக விளங்கும் முருகப்பெருமானை நீங்கள் வணங்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த அருகில் இருக்கும் ஆலயம் சென்று கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற கவசங்களை பாராயணம் செய்து வழிபட்டு வந்தால் சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் நீங்கள் விலக நேரிடும்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் நீங்கள் திணறுவீர்கள். வருமானம் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்கு ஆகும். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். பிறருக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியலாம். எனவே இன்றைக்கு நீங்கள் பொதுவாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆலய வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். அதிகாலையிலிருந்தே நீங்கள் ஏதேனும் ஒரு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். பகல் 3:22 வரை அந்த சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், நினைத்தது நிறைவேறும். காலை நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பிறரை விமர்சிக்காமல் இருக்க வேண்டும். அதே நேரம் பண தேவைகள் பூர்த்தியாவதும் அரிது. கடன் வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 3:22க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் ஏதேனும் புது முயற்சி செய்தால் அதை செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ஆதாயம் குறைவாக கிடைக்கும். உத்தியோகத்தில் சில சலுகைகள் மறுக்கப்படலாம். மேலதிகாரிகள் உங்கள் மீது வெறுப்புகளை சுமத்துவார்கள். சக பணியாளர்களாலும் தொல்லைகள் உண்டு. உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாத நாள். திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் கூட அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. விரயங்கள் அதிகமாக வரும். அதிலும் வீண் விரயங்கள் உண்டு. கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.